பிதா அவரை நொறுக்க சித்தமாகி, பிதா அவரை உடைக்க சித்தமாகி அவரை கல்வாரி சிலுவையிலே நொறுக்கினாராம். இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டது, இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது. உடைப்பு உடைப்பு வசனமே அழகாய் சொல்கிறது. பிதா அவரை நொறுக்கினார். கர்த்தர் நம்மை நொறுக்க அனுமதிக்கிறாரா இருந்தால், நம்மை உடைக்க அனுமதிக்கிறாரா இருந்தால், நம்மை உடைத்து தூக்கி எறிவதற்காய் அல்ல. இயேசுவின் சரீரம் உடைக்கப்பட்டது தூக்கி எறியவா? அந்த உடைக்கப்பட்ட சரீரம்தான் இன்றைக்கு இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து முழங்கால்கள் யாவும் முடங்குகிறது, நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை செய்யும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்திருளினார். உடைக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் தேவனுடைய நாமம் மகிமைக்காய் பயன்படுமாய் இருந்தால், உடைக்கப்பட்ட உன்னுடைய ஜீவியத்தை கர்த்தர் எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமுள்ள பாத்திரமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக.